ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையிலிருந்து பாருங்க 12th லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கிளர்க்கு, உங்களுக்கு வந்து ட்ரெயின் கிளர்க் இந்த மாரி கேட்டகரில வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து 3058 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி 35,000க்கு மேல வந்து இருக்கும். எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லயே வந்து எழுதிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனா நீங்க 12th முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 27 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆர்ஆர்பியிலேருந்து பாருங்க இப்போ நியூவா வந்து உங்களுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் கேட்டகரியில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் என்டிபிசியிலேருந்து யூஜி கேட்டகரியில குடுத்துருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்னா உங்களுக்கு வந்து 12th லெவலுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் லெவல்ல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க அண்டர் கிராஜுவேட்ல வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 27 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோக்கான டேட் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குங்கிற கேட்டகரி, அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சேலரி வந்து பாருங்க, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குலாம் ரூ. 21,700 பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். 2424 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. ஸோ அதே மாரி அக்கவுண்ட்ஸ் கிளர்க்குக்கு வந்து பாருங்க, 19,900லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து பேசிக் பே இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ் வந்து வரும். 394 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க்குக்குலாம் வந்து பாருங்க 163 வேக்கன்சி, ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு வந்து 77 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து 3058 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ள நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள்ங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே ரூ. 250 ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ரூ. 500 வந்து ஃபீஸு. அதில ரூ. 400 வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிருவாங்க. அதுவுமே வந்து நீங்க சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே பே பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபண்ட் எல்லாமே வந்து நீங்க எந்த அக்கவுண்ட்லேருந்து நீங்க பே பண்றீங்களோ, அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் வந்து ரீஃபண்ட் வந்து வரும் அப்படிங்கிறத அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்க்கான சிலபஸ்மே வந்து இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்லயும் ஒரு சிபிடி எக்ஸாம் வந்து குடுத்துருக்காங்க. அதையுமே இதில நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி வந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து எந்த கேட்டகரிக்கு இருக்குங்கிறத குடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு இதில வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மாரி வந்து அக்கவுண்ட்ஸ் கிளர்க்குக்கும், ஜூனியர் கிளர்க்குக்கும் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மீதி இருக்கிற 2 கேட்டகரிக்கும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து கிடையாது. அந்த எக்ஸாம நீங்க கிளியர் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, நீங்க ஆன்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து ஆர்ஆர்பி சென்னை இதில வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். நம்ப வந்து பாருங்க rrbchennai.gov.in இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 12th வந்து நீங்க வந்து மஸ்ட்டா வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மினிமம் 50% மார்க் வந்து நீங்க 12த்ல வந்து எடுத்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாரி வந்து அந்த அக்கவுண்ட்ஸ் கிளர்க்குக்கும், ஜூனியர் கிளர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் நாலேட்ஜ் வந்து இருக்கணும். டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் வந்து இங்க கிளியரா குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மத்தபடி 12th நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து 3058 வேக்கன்சி வந்திருக்கு. அதில வந்து பாருங்க ஒரு ரீஜன் வைஸா குடுத்துருக்காங்க. நம்ப வந்து பார்த்தோன்னா, ஆர்ஆர்பி சென்னையில வந்து வருவோம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 80 வேக்கன்சி இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பாருங்க கம்யூனிட்டி வாரியா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. போஸ்டிங் வைஸா வந்து உங்களுக்கான வேக்கன்சியுமே வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.